இலக்கிய சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு விருந்தாக கம்பராமாயணம் நகர் நீங்கு படலம். ராமன், சீதை, லக்குவன் மூவரும் அயோத்தி நகரிலிருந்து நீங்கி காட்டிற்கு செல்கின்ற பகுதி நகர் நீங்கு படலம். அவர்கள் நகரத்தை விட்டு நீங்குவதற்கான முன்கதை நாம் அறிந்ததுதான். மந்தரையின் சூழ்ச்சியினால் மனம் மாறிய கைகேயி ராமனின் தந்தையிடம் இருவரங்கள் கேட்கின்றாள். ஒரு வரத்தினால் பரதன் நாடாள வேண்டும், தன் மகன் பரதன் நாடாள வேண்டும். இன்னொரு வரத்தினால் ராமன் காடேக வேண்டும் என்பதுதான். தந்தையின் வாக்கினை காப்பதற்காக இந்த தனையன் அந்த வரங்களை ஏற்றுக்கொண்டு காட்டிற்கு புறப்படுகின்றான். கணவன் காட்டிற்கு செல்வதை கண்ட சீதை தானும் உடன் வருவதாக கூறுகின்றாள். என்ன நடக்கின்றது? அவர்கள் உரையாடலை சற்று செவிமடுத்து கேட்போமா? முல்லையும் கடல் முத்தும் எதிர்ப்பினும் வெல்லும் வெண்ணகையாய் ராமன் தான் பேசிக் கொண்டிருக்கின்றான் சீதையை பார்த்து. நானும் உடன் வருவேன் கானகத்திற்கு என்று புறப்பட்டு நிற்கின்ற சீதையை பார்த்து கூறுகின்றான். முல்லையும் கடல் முத்தும் எதிர்ப்பினும் வெல்லும் வெண்ணகையாய். வெண்மையான சிரிப்பினை உடையவளே, அதுவும் எத்தகைய சிரிப்பு, எத்தகைய வெண்ணகை! முல்லை மலர்கள் வந்தாலும் தோற்று போகும், கடல் முத்துக்கள் வந்தாலும் தோற்று போகும் உன்னுடைய வெண்ணகைக்கு. அத்தகைய வெண்ணகையாய். விளைவு உண்ணுவாய் அல்லை, நீ உடன் வருவேன் என்று சொல்கின்றாயே தவிர நீ வருவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சிந்திக்கவே இல்லை. போதவமைந்தனை புறப்பட்டு நிற்கின்றாய். ஆதலின் அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? எல்லையற்ற இடர் தருவாய் என்றான். எனக்கு நீ மிகப்பெரிய துன்பங்களை தர இருக்கின்றாய் என்றான். மிக யதார்த்தமாக இந்த காவிய நாயகன் நமது இல்லங்களில் நாம் எப்படி உரையாடுவோம் அது போலத்தான் உரையாடினான். இந்த இடர் மிகுந்த சூழலில் நீ இந்த அரண்மனையில் இருப்பாயானால் எனது இடர் குறையும். ஆனால் நீயும் உடன் வருவேன் என்று சொல்வது எனக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்குவதற்காகத்தான் என்கின்றார். இப்படி சொல்லலாமா? தனது மனம் கவர்ந்த மனையாட்டியிடம் நீ உடன் வருவது தொல்லை, நீ மிகப்பெரிய துன்பத்தை எனக்கு தரத்தான் வரப்போகின்றாய் என்று சொல்லலாமா என்றால் காரணத்தை அவன் முதல் வரியிலேயே வைத்து விட்டான். இது கம்பரின் கைவண்ணமும் கூட. முல்லையும் கடல் முத்தும் எதிர்ப்பினும் வெல்லும் வெண்ணகையா, இதுதான் காரணம். சீதையினுடைய அழகுதான் காரணம். இந்த அழகை உடன் கொண்டு அந்த வனாந்திரத்திற்கு செல்வது எவ்வளவு பெரிய ஆபத்து, அதை அறிந்தவனாகத்தான் ராமன் அதை முதல் வாசகமாக்கி அவள் வருகையை மறுக்கின்றான். சீதையின் பதில் என்னவாக இருக்கும்? சீதை என்ன கூறுகின்றாள்? கொற்றவன் அன்னது கூறலும். கொற்றவன் யார்? ராமன் தான். அவன் மணிமுடி சூட்டினால் என்ன, சூட்டாவிட்டால் என்ன? இவள் மனத்தின் நாயகன் அவன்தானே. அவளுக்கு எப்பொழுதும் ராமன் மன்னவன் தான், கொற்றவன் தான். கொற்றவன் அன்னது கூறலும். கொற்றவன் என்ன கூறுகின்றான்? நீ வர வேண்டாம், நீ வருவதனால் எனக்கு மிகுந்த இடர் உண்டாகும், நீ மிகப்பெரிய துன்பத்தை தரத்தான் வருகின்றாய் என்று கொடும் மொழி கூறிவிட்டான் தானே. அப்படி கூற கேட்டதும் இந்த சீதை என்ன செய்தாள்? கோகிலம் செற்றதென்ன குதிரைகள் சீருவாள். இவள் இனிமையான மொழி படைத்தவள், கிளி போல பேசுகின்றவள், குழந்தை போல மொழிகளை அவள் கூறுகின்றவள் இயல்பாக. ஆனால் இப்பொழுது கொற்றவன் அப்படி கூறிவிட்டான் தானே, நீ வருவதனால் துன்பம், நீ எல்லையற்ற இடர் தருவாய் என்று வேறு கூறிவிட்டான். எனவே இவள் சீருகின்றாள். அது எப்படி இருக்கின்றது? குயில் சினந்து முடிவதை போல் இருக்கின்றதாம். கோகிலம் செற்றதன்ன குதலைகள் சீருவாள். குயிலானது சினந்து முடிவதை போல அவள் சீருகின்றாள். உற்று நின்ற துயரம் இது ஒன்றுமே. ஆமாம் ஆமாம், உனக்கு வந்திருக்கின்ற துன்பம் இது மட்டும்தான். நான் உடன் வருவதுதான் உனக்கு துன்பம். நான் உடன் வருவதுதான் உனக்கு மிகப்பெரிய துன்பம். இது மட்டும்தான் உனக்கு துன்பமாக நேர்ந்திருக்கின்றது. உற்று நின்ற துயரம் இது ஒன்றுமே.
எர்த்துறந்த பின், என்னை விட்டு நீங்கிய பின் இன்பம் கொலாம் என்றாள். ஓ, என்னை விட்டு விட்டு சென்று விட்டால் உனக்கு இன்பம் போலும். உனக்கு வேறு துன்பமே இல்லை. உன்னை யாரும் துன்புறுத்தவே இல்லை. நீ மணிமுடி இழந்தது துன்பமில்லை. நீ இந்த நகரத்தை விட்டு செல்வது துன்பமில்லை. நான் உடன் வருவதுதான் உனக்கு துன்பம். உற்று நின்ற துயரம் இது ஒன்றுமே. துறந்த பின் இன்பம் கொலாம் என்றாள். என்னை விட்டு சென்று விட்டால் உனக்கு இன்பம் போலும் என்றாள். எவ்வளவு அழகான ஒரு உரையாடல். இடர்பட்ட தருணத்தில் இருவரும் இயல்பான மாந்தர்களின் உரையாடல் போலவே உரையாடி இருக்கிறார்கள். கம்பருடைய கைவண்ணம் ஜொலிக்கின்றது. நல்ல கவிஞனுக்கு, கவி சக்கரவர்த்திக்கு தனது கதைக்கான களம், தனது நாயகியர்களின் வசனத்திற்கான களம் எது? சமுதாயம்தான். இயல்பான இல்லறம், வீடு, அங்குள்ள தலைவன் தலைவியர் அவர்தாம் இந்த மாபெரும் காப்பியத்தினுடைய தலைமக்களினுடைய குரலாகி ஒலிக்கிறார்கள். அதை தான் நாம் காண்கின்றோம். எவ்வளவு இயல்பான யதார்த்தமான உரையாடல் பாருங்கள். இடர்படுகின்ற சூழலில் மனித மனம் தனது ஆற்றாமையை தனது சொல் மூலமாக புலப்படுத்திடத்தான் செய்யும். அதற்கு உரியவர்கள் உறவுகளிடம் நமக்கு அந்த உரிமை இருக்கின்றது. நமது மனதை உடைத்து அதை காட்டுவதற்கான உரிமை இருக்கின்றது. நான் எத்தகைய சூழலில் இருக்கின்றேன் தெரியுமா? இதில் நீ வேறு உடன் வருவேன் என்கின்றாய் என்று ராமன் கோபித்துக் கொள்கின்றான். ஆமாம், நான் வருவதுதான் உனக்கு தொல்லை, மற்றபடி உனக்கு துன்பமே இல்லை. நான் வராவிட்டால் உனக்கு இன்பம்தான் போலும் என்று கோபிக்கின்றாள் சீதை. யதார்த்தமாக இல்லறங்களில், வீடுகளில் நடக்கின்ற உரையாடலை அப்படியே எடுத்து தனது காவியத்தில் அந்த காவிய தலைமை பாத்திரங்களுக்கு தந்து அதை அனைவருக்குமான காவியமாக்கி தந்துவிட்டார் கம்பர். இந்த எளிமைதான் மிகப்பெரிய திறன். கலையினுடைய சிறப்பு அதனுடைய எளிமைதான். ஆனால் எளிமையானது கிடையாது. எளிமையாக ஒன்றை எடுத்து சொல்வது என்பது எளிமையானது கிடையாது. ஆனால் எளிமைதான் கலையினுடைய உச்சம். ஆனால் எளிமையாக படைத்தல் என்பது எளியது கிடையாது. அது கம்பனை ஒத்த கவி வல்லுநர்களுக்குத்தான் அமையும். இன்று நமக்கு சிந்தனையை, இத்தகைய இலக்கிய ரசனை சார்ந்த சிந்தனையை தந்திருக்கக்கூடிய நகர் நீங்கு படலத்திலிருந்து நாமும் விடை பெறலாம். மற்றொரு இலக்கிய சிந்தனையில் சந்திக்கலாம். நன்றி.